ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈவினிங் நானும் மகிழனும் பார்க்குக்கு போயிருந்தோம். நம்ம ஊரில் நிறைய ப்ரைவேட் பார்க் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இது வந்து அண்டர் கவர்மெண்டில் இருக்கிற ஒரு சின்ன பார்க். இவங்க எந்த ஒரு என்ட்ரி ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே வாங்குறதில்ல. ஃப்ரீயாக நம்ம எவ்வளோ நேரம் வேணால் விளையாண்டுக்கலாம். பட் டைமிங் இருக்குது. மார்னிங் 5 o'clock to 12 o'clock அண்ட் ஈவினிங் 4 o'clock to 7 o'clock அந்த மாதிரி. நாங்கள் ஹைதராபாத்துக்கு ஏப்ரலில் வந்தோம். ஸோ அது சம்மர் டைம் அப்படிங்கிறனால காலையில் சாயந்தரம் 2 நேரமே பார்க்கில் பயங்கர கூட்டமாக இருக்கும். ஆனால் இப்போது ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரெய்னி சீசன் அப்படிங்கிறனால அதிகமாக யாரும் வரமாட்டாங்க. வீக்கெண்டில் நல்லாவே கூட்டம் இருக்கும். குழந்தைங்களோட க்ரியேட்டிவிட்டி லெவல் எவ்வளோ இருக்குன்னு பாருங்களேன். எவ்வளோ அழகழகான வீடு மாதிரிலாம் அந்த சேண்டில் கட்டுவாங்க. மகிழன் கூட அந்த ஜேசிபியில் அழகாக மண் எடுத்து போடுவான். பார்க்கவே அவ்வளோ ஆசையாக அழகாக இருக்கும். கூட நிறைய குழந்தைங்களாம் வந்து பேசுவாங்க. பட் லாங்குவேஜ் தெரியாததுனால இவன் பேசுகிறது அவங்களுக்கு புரியாது, அவங்க பேசுகிறது மகிழனுக்கு புரியாது. குழந்தைங்க ஒன்று சேர்ந்து விளையாடும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு தான் நம்ம விளையாடுவோம். நம்ம என்ன சொல்கிறோன்னு கேட்டு தான் அவங்க நம்ம கூட விளையாடுவாங்க. பட் இங்கே ஒரு பெரிய பிரச்சனையே மகிழனுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதே புரியாது. ஸோ காமனாக இங்கிலீஷில் கம், கோ அந்த மாதிரி 2-3 வேர்ட்ஸில் மகிழனே பேசுவான். அப்புறம் கொஞ்ச நாள் போக போக அவனுக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிட்டாங்க. அவனும் ஜாலியாக எல்லாத்து கூட விளையாட ஆரம்பிச்சிட்டான். அம்மா வாமா பார்க்குக்கு போகலான்னு ஒரு 5 மணி ஆனாலும் என்னை கூட்டிகிட்டு அவன் வந்துடுவான். இந்த பார்க்கில் காமன் லைப்ரரி, மென் அண்ட் உமன் தனித்தனியாக யோகா பண்ணுறதுக்கு யோகா சென்டர், சில்ட்ரன்ஸ் ப்ளே பண்ணுறதுக்கு ப்ளே ஏரியா, கொஞ்சம் அடல்ட் ப்ளே பண்ணுறதுக்கான ப்ளே ஏரியா அந்தமாதிரி தனித்தனியாக வச்சுருக்காங்க. வீட்டுக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டி இருந்ததுனால சீக்கிரமே நாங்கள் வந்துட்டோம். நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இங்கே விநாயகர் சதுர்த்தி வந்து 11 days வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. 11வது நாள் தான் விநாயகர் வந்து கரைப்பாங்க. அந்த 11th day வந்து நல்லாவே செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. டிஜே, சாங்ஸ், டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த அன்றைக்கி எங்களால் வெளியில் போக முடிஞ்சுன்னா நான் வீடியோஸ்லாம் எடுத்து அப்லோட் பண்ணுறேன். வீட்டுக்கு வந்து கொஞ்சமாக ஆனியன் அண்ட் டொமேட்டோ இது மட்டும் வாங்கிட்டு நானும் மகிழனும் வர வழியிலே தான் இங்கே ஸ்ட்ரீட் பிளேயர் இருந்தார். அவங்களையும் தூரத்துலேருந்தே பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வர வழியெல்லாம் மகிழன் ஏதாவது டவுட் கேட்டுகிட்டே வருவான். அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டே வீட்டுக்கு வந்தாச்சு.